வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலில் இருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. பெருநாளில் பெண்களுக்கு இமாம் போதனை செய்வது. இதை பற்றி ஜாஃபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளில் எழுந்து தொழுதார்கள். தொழுகையை முதலில் நடத்திவிட்டு பிறகு உரை நிகழ்த்தினார்கள். உரை முடிந்து இறங்கி பெண்களிடம் சென்று பிலாலுடைய கையில் சாய்ந்து கொண்டு அவர்களுக்கு போதனை செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆடையை ஏந்தி கொண்டிருந்தார்கள். பெண்கள் தங்களின் தர்மத்தை அதில் போடலானார்கள். மேலும் இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோருடன் நோன்பு பெருநாள் தொழுகையில் பங்கெடுத்துள்ளேன். உரை நிகழ்த்துவதற்கு முன் தொழுகையை நடத்துபவர்களாக அவர்கள் இருந்தனர். அதன் பிறகே உரை நிகழ்த்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் மக்களை தம் கைகளால் அமர செய்தது இன்றும் நான் பார்ப்பது போல் உள்ளது. பிறகு ஆண்களை வரிசையினூடே பிளந்து கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். நபியே, உம்மிடம் இறை நம்பிக்கையுள்ள பெண்கள் உறுதிமொழி எடுக்க வரும்போது திருக்குர்ஆன் அத்தியாயம் 60:12 உள்ள வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஓதி முடித்துவிட்டு, இந்த உறுதிமொழியில் நீங்கள் நிலையாக இருப்பீர்களாக என்று கேட்டார்கள். எவரும் இடையளிக்கவில்லை. ஒரு பெண் மட்டும் ஆம் என்றார். அவர் யாரென்று அறிவிப்பாளர் ஹசனுக்கு தெரியவில்லை. பிறகு பிலால் தம் ஆடையை ஏந்தினார். வாருங்கள், தாய் தந்தையரை அர்ப்பணிக்க வாருங்கள் என்று பிலால் கூறினார்கள். அதில் மோதிரங்களையும் மெட்டிகளையும் பிலாலின் ஆடையில் அப்பெண்கள் போடலானார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.